ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்று வந்து சேரும். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி மேக்ஸ். ஓகேங்களா? இப்போ 12th முடிச்சுட்டு நம்ம வந்து 12th பயாலஜி குரூப் எடுத்திருப்பீங்க. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸ் இருக்கும். இதில் மேக்ஸ் நமக்கு நல்லா வருது அப்படிங்கிறப்ப நம்ம மேக்ஸ் வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ் மேக்ஸ் ரெண்டு நல்லா வருது அப்படின்னா நமக்கு மேக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸில் வந்து நமக்கு வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம். கோர்ஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் மேத்தமெட்டிக்ஸ். டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 years, 6 செமஸ்டர் இருக்கும். ஓகேங்களா? எலிஜிபிலிட்டி எப்படின்னா 10th +2 வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதாவது ஃபிசிக்ஸ்க்கு மேக்ஸு, கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா மெரிட் பேஸ், அதாவது மார்க் அடிப்படையில் எடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்ன அப்படின்னா NEST, CUET, UPCATET, BHU, UET எக்ஸட்ரா இந்த மாதிரி வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். இது வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எக்ஸாம் படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்கலாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கும் வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸோட சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 3 to 8 lakhs வரைக்கும் ஆனுவலுக்கு வந்து கிடைக்கும். டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா சாம்சங், டாக்ஸா, ஷீலா கன்சல்டிங், LG, கூகுள், TCS, இன்வோகேஷன் லேப்ஸ், ஓகேங்களா, எக்ஸட்ரா. இது எல்லாமே வந்து டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ். ஜாப் ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னா காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம ஒர்க் பண்ணலாம், ஃபினான்ஷியல் செக்டராக ஒர்க் பண்ணலாம், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபேம்ஸு, காமர்ஸ் செக்டர், யூட்டிலிட்டி கம்பெனிஸ் இதிலெல்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஜாப் பொசிஷன் என்னென்ன ஜாப் பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோன் ஆஃபீஸர், மேத்தமெட்டிஷியன், ட்ரெஸரி, மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், எக்கனாமிஸ்ட், டீச்சர். இந்த மாதிரி நம்ம வந்து ஜாப் வந்து நமக்கு பொசிஷன் கிடைக்கும். இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் ஃபஸ்ட் இயர் சிலபஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா இருக்கும், டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ், வெக்டர் கால்குலஸ், இன்டர்கல் அண்ட் ட்ரைக்னாமெட்ரி, வெக்டர் அனாலிசிஸ், ஜியோமெட்ரி. ஓகேங்களா? சிலபஸ் செகண்ட் இயரில் என்ன வரும்னா மெக்கானிக்ஸ், டிஃப்ரென்ஷியல் எக்யூஷன்ஸ் அனாலிசிஸ், வெக்டர் அனாலிசிஸ், டிஃப்ரென்ஷியல் எக்யூஷன்ஸ் அனாலிசிஸ் 2. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து செகண்ட் இயரில் வந்து வரும். தேர்ட் இயரில் என்ன வரும்னா நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ப்ராக்டிக்கல் யூஸிங் C ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அல்ஜிப்ரா தேர்டு, அனாலிசிஸ் தேர்டு, ப்ராபபிலிட்டி தியரி, லினியர் ப்ரோக்ராமிங் அண்ட் ஆப்டிமைசேஷன், அல்ஜிப்ரா 4, அனாலிசிஸ் 4. ஓகேங்களா? இதெல்லாம் தான் வரும். மேத்தமெட்டிக்ஸ் பொசிஷன் ஜாப் பொசிஷன் சொன்னால அதோட சேலரி ஆனுவலுக்கு இந்த ஜாபுக்கு வந்து எவ்வளோ, இந்த ஜாப் பொசிஷனுக்கு இவ்வளோ ஆனுவல் சேலரி அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிஷியனாக இருந்தோம்னா 4.5 to 6 lakhs வரைக்கும் நம்மளால் சம்பாதிக்க முடியும். டேட்டா அனலிஸ்ட் இருந்தோம்னா 5 to 15 lakhs, லோன் ஆஃபீஸர்னால் 2.5 to 3 lakhs, மேத்தமெட்டிஷியனாக இருந்தோம்னா 5 to 10 lakhs, அக்கௌண்டன்ட் அண்ட் ரிசர்ச்சராக இருந்தோம்னா 6.5 to 10 lakhs வரைக்கும் நம்ம ஆனுவலுக்கு வந்து சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதான் வந்து பிஎஸ்சி மேக்ஸோட கோர்ஸ் டீட்டெயில். இது எடுக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக கேரியர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஸ்கோப் இருக்குது. ஓகேங்களா? இது எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து எல்லாமே வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.